தாய் வீடு ஜனவரி 2026. மலேக மண்ணுடன் இரண்டரக் கலந்த மலேக மக்களின் இருப்பும் அடையாளமும். எழுதியவர் வி. தேவராஜ். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை வேருடன் பிடுங்கி நடுவது சாத்தியமா? தித்வா புயலின் அகோரத்தில் இருந்து இலங்கையும் மக்களும் மீள முடியாது தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இலங்கையின் 20% நிலத்தை மாத்திரமல்ல, தித்வா புயல் மக்களின் உயிர்களையும் உடைமைகளையும் அழித்துச் சென்றுள்ளது. இந்த அழிவுகளில் இருந்து இலங்கையும் மக்களும் மீண்டெழ எத்தனை காலம் எடுக்கும் என்பதை காலமும் அரசின், குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் எதிர்கால நடவடிக்கைகளுமே தங்கியுள்ளது. இதற்கும் அப்பால் உயிரிழப்பு, சொத்தளிப்புகளுடன் இந்த மக்களின் வாழ்வாதாரம், மீள்கட்டமைப்பு, உளவியல் தாக்கம் போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் நடைப்பிணங்களாக மலேக மக்கள் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட சிங்கள கிராமங்களையும் அந்த மக்களையும் நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் அரசும் அரச கட்டமைப்பும் பாதிக்கப்பட்ட மலேக மக்கள் நோக்கி முழுமையாக சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையும் மக்களும் அனர்த்தங்களில் இருந்து மீண்டெழ வழி தெரியாது தவித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் மலேக மக்களின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான கருத்தாடல்கள் பெரும் பேசுபொருளாக பொதுவெளியில் பேசப்படுகிறது. இது தித்வா புயலின் அழிவுகளை விட மிக மோசமான அழிவையும் மலேக மக்களின் இருப்பையும் கேள்விக்குள்ளாக்கும். வடக்கு கிழக்கு உறவுகளுக்கு நன்றி. மலேக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற அழைக்கும் அனைத்து தரப்பினருக்கும் மலேக மக்கள் இருகரம் கூப்பி நன்றி தெரிவிக்கிறார்கள். தித்வா புயலின் காரணமாக நிர்கதியான நிலையில் நிற்கின்ற மக்களை நோக்கி இருகரம் நீட்டி அழைக்கும் உறவுகளுக்கும், நீங்கள் யாருமற்றவர்கள் அல்ல, உங்களுக்காக நாம் இருக்கின்றோம் என்ற ஆத்மார்த்த உணர்வுடன் பாதிக்கப்பட்ட மலேக மக்களை நோக்கி நிவாரணங்களுடன் வந்து மலேக மக்களின் துயரில் பங்காளராக நின்ற அனைத்து வடக்கு கிழக்கு உறவுகளுக்கு மாத்திரமல்ல, தென்னிலங்கை சகோதரர்களுக்கும் மலேகம் சிரம் தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நில உரிமை போராட்டத்துக்கு 90 வயது. மலேக மக்கள் 2 நூற்றாண்டுகளாக இந்நாட்டில் காணி உரிமை மறுக்கப்பட்ட இனமாக இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர் என்பது உண்மையே. மலேக மக்களின் நில உரிமை போராட்டம் என்பது புதிய ஆண்டான 2026 பிறக்கும் இப்பொழுது தனது 90வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. 1946 ஆண்டு ஜூன் 21 கேகாலை எட்டியாந்தோட்ட பகுதியில் அமைந்துள்ள உருளவள்ளி தோட்டத்தில் 400 ஏக்கர் குடியிருப்பு நிலங்கள் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்படுவதை எதிர்த்து இலங்கை இந்திய காங்கிரசின் தொழிற்சங்கத்தின் தலைமையில் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டது. இந்த போராட்டத்தில் கேகாலை, களனி பள்ளத்தாக்கு மற்றும் ஹட்டன் பகுதிகளைச் சேர்ந்த 1,25,000 தொழிலாளர்கள் இறங்கினர். ஆனால் தொழிற்சங்க போராட்டங்களையும் மலேக அரசியல் தலைமைகளின் நகர்வுகளையும் மீறி அரசின் காணி கையகப்படுத்தும் திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. 1972 ஆண்டின் நில சீர்திருத்த சட்டம் தோட்டங்களில் குடியேற்றங்களையும் நிலம் கையகப்படுத்தலையும் விரைவுபடுத்தியது. 1977 ஆண்டு மே 11 டெவன் தோட்டத்தில் 7000 ஏக்கர் காணி கையகப்படுத்தும் திட்டத்துக்கு எதிராக தொழிலாளர்களின் போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்தது. இந்த போராட்டத்தின் போது தோட்டத் தொழிலாளியான சிவனு லட்சுமணன் என்ற இளைஞன் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிவனு லட்சுமணனின் தியாகத்துடன் தோட்ட நிலங்களை கையகப்படுத்தும் திட்டம் கைவிடப்பட்டது. 2000 ஆண்டில் மேல் கொத்மலை நீர்மின் திட்டத்துக்கென வெளியேற்றப்படவிருந்த தொழிலாளர் குடும்பங்கள் தொடர் போராட்டங்கள் காரணமாக மேற்படி திட்டத்தின் மீள் குடியேற்ற திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டனர். 2014 ஆண்டு பதுளை மாவட்டம் ஹபுதலை பகுதியைச் சேர்ந்த மீரியபெத்த மண் சரிவு அனர்த்தத்தை தொடர்ந்து மலேகத்தில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பான காணிகளை வழங்குமாறு நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்ததுடன் குரல் எழுப்பவும் தொடங்கியுள்ளனர். இவ்வாறு மலேக மக்களின் காணி உரிமை போராட்டம் 90வது ஆண்டினுள் நகர்ந்திருக்கும் இவ்வேளையில் காணி உரிமை போராட்டம் குறித்த விடயம் ஒரு திருப்பு முனையை எதிர்நோக்கி நிற்கிறது. இவ்வேளையில் தித்வா புயல் மலேக மக்களின் காணி உரிமையை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அரச தரப்புக்கு வலியுறுத்தி நிற்கிறது.
இந்த ஒரு பின்னணியில் மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றுவது தொடர்பான கருத்தாடல்கள் பெரும் பேசுபொருளாக்கப்பட்டுள்ளது. மலையக மண் மலையக மக்களின் இருப்புடன் கலந்துள்ளது. மலையகம் இந்திய வம்சாவளி மக்களின் இருப்புடன் சம்பந்தப்பட்டது. மலையக மண் மலையக மக்களின் உயிருடனும் அவர்களின் மூச்சுடனும் வாழ்வுடனும் இரண்டர கலந்துள்ளது. இதற்கென 200 வருட காலத்தை மலையக மக்கள் தமது இரத்தத்தாலும் உழைப்பாலும் வியர்வையாலும் தமது உயிர்களையும் கொடையாக்கி அங்குலம் அங்குலமாக செதுக்கியே இன்றைய மலையகத்தை கட்டியெழுப்பியுள்ளனர். தமிழக கிராமங்களை பெயர்த்து மலையகத்தில் பதித்துள்ளனர். தமிழகத்தில் இருந்து இந்த மக்கள் கிராமங்களாகவே இடம்பெயர்ந்துள்ளனர். அந்த வகையில் மலையகத்தின் குடிப்பரம்பலை நோக்கினால் தமிழக கிராமங்களை அப்படியே பெயர்த்து மலையகத்தில் பதித்துவிட்ட சமூக அமைப்பை கொண்டுள்ளது. இந்த அமைப்புத்தான் மலையக மக்களை தமது இந்திய தமிழ் அடையாளத்துடனான புதிய பரிணாமமாக மலையகம் உருவெடுக்க காரணமாக அமைந்துள்ளது. துரதிர்ஷ்டவசமாக காலி, மாத்தறை, தெனியாய போன்ற தெற்கு பகுதிகளில் வாழ்கின்ற மலையக மக்கள் தமது அடையாளத்தை இழந்து வருகின்றனர் என்பது உண்மையே. வடக்கு கிழக்கில் கரைந்து போய்விட்டனர். 1958, 77, 81, 83 என தொடர் வன் செயல்களை தொடர்ந்து வடக்கு நோக்கி இடம்பெயர்ந்த சுமார் 1 லட்சம் மக்கள் கரைந்து போய்விட்டனர் என்று ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டார். கிளிநொச்சியில் மலையக அடையாளத்தை சமூக அரசியல் ரீதியாக முன்னெடுக்க முயன்ற கிளிநொச்சி மணியம் காணாமலாக்கப்பட்டார் என்பது வரலாறு. மணியம் அவர்கள் காணாமலாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே வேளையில் மட்டக்களப்பு, மரப்பாலம் போன்ற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் இன்றும் மலையக அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே மலையகத்தின் அனைத்து மக்களும் தமது அடையாளத்தை இழந்து வாழ விரும்புவார்கள் என்று கொள்வதற்கில்லை. இடம்பெயர்ந்த நிலையில் அடையாளத்தை பேண முற்படின் சமூக முரண்பாடுகளே மேலோங்கும். இது தவிர்க்க முடியாததாகும். தற்போது மலையகத்துக்கென தனித்துவமான அரசியல் உள்ளது. இடப்பெயர்வினால் இந்த அரசியல் காணாமல் போய்விடும் என்ற அச்சம் மலையக மக்களிடம் உள்ளது. வடக்கு கிழக்கு நோக்கி புலம்பெயர்ந்தவர்களின் மலையக சமூக அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்குள் தேய்ந்து போய்விட்டது என்பது இன்றைய வடக்கு கிழக்கு அரசியலின் யதார்த்தமாகும். இந்த கருத்தியலின் அடிப்படையில்தான் மலையக மக்கள் தமது அடையாளத்தை பேண விரும்புகின்றார்களா அல்லது வடக்கு கிழக்கு நோக்கி இடம்பெயர விரும்புகின்றார்களா என்பதை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என ஒரு அமைப்பு வெளிப்படையாகவே அறிவித்தல் விடுத்ததை இங்கு பதிவு செய்வது பொருத்தமானது. இதற்கு அப்பால் 1958, 77, 81, 83 என தொடர்ச்சியாக இனக்கலவரங்களால் பாதிக்கப்பட்டு வடக்கு கிழக்கு நோக்கி புலம்பெயர்ந்தவர்களில் ஒரு சிலர் வசதி படைத்தவர்களாக உள்ளனர் என்பது உண்மையே. ஆனால் பெரும்பாலானவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குரியதாக உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். விடுதலை போராட்டத்தில் ஒதுங்கி இருக்கவில்லை. ஈழ விடுதலை போராட்டத்தின் போது வடக்கு கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்தவர்கள் ஒதுங்கி இருக்கவில்லை. போராட்டத்தின் அங்கமாக மாறியதுடன் தமது உறவுகளை வித்தாக விதைத்துள்ளனர். கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மலையக மக்கள் மாவீரர்களாகி போனவர்களின் படங்களை சுவர்களில் மாட்டி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களின் புலப்பெயர்வு சாத்தியமா? இலங்கையில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மலையக மக்கள் வாழ்கின்றனர். 2 நூற்றாண்டுகளுக்கு முன் கிராமமாக இலங்கை நோக்கி புலம்பெயர்ந்த ஒரு சமூக கூட்டத்தை மீண்டும் வேருடன் பிடுங்கி வடக்கு கிழக்கில் குடியேற்றுவது சாத்தியமா என்பது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியுள்ளது. மலையக மக்களுக்கு மலையக மண்ணில் காணி உரிமை இல்லை. அவர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தப்படுகின்றனர் என்பதெல்லாம் உண்மையே. இதற்கு அப்பால் இயற்கையின் சீற்றத்துக்கும் இன வன்செயல்களுக்கும் அடிக்கடி முகம் கொடுத்து உயிரிழப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் உள்ளாகின்றனர் என்பதும் உண்மையே. இத்தகைய இடர்பாடுகள், நெருக்கடிகள், இன ஒடுக்குமுறைகள் போன்றவற்றுக்கு மத்தியிலும் மலையக மக்கள் வாழும் பகுதிகளில் பாடசாலைகள், மருந்தகங்கள் என அரச கட்டமைப்புகள் முழுமையாக இல்லாவிடினும் பகுதியளவில் செயற்பாட்டில் உள்ளன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேசிய தலைவரும் மலையக மக்களும்.
1983ஆம் ஆண்டு மைசூர் பல்கலைக்கழகத்தில் எனது MA கற்கை நெறியில் 1ஆம் ஆண்டினை நிறைவு செய்து இலங்கை திரும்பி 1983 கலவரத்தில் பாதிக்கப்பட்டு உயிர் தப்பி மீண்டும் மைசூர் திரும்பினேன். அவ்வேளையில் தேசிய தலைவரின் அழைப்பின் பேரில் சென்னை சென்று அவரை சந்திக்கும் வாய்ப்பினை பெற்றேன். 1977 கலவரத்தை நேரில் பார்த்தவர் என்ற வகையிலும் 1983 கலவரத்தில் உயிர் தப்பியவன் என்ற வகையிலும் அவருடனான சந்திப்பின் போது மலையக மக்களின் பாதுகாப்பு குறித்தே வினவினேன். வடக்கு கிழக்கில் இடம்பெறும் ஈழப் போராட்டத்துடன் நேரடியாக சம்பந்தப்படாத மலையக மக்கள் பெரும் பாதிப்பினை எதிர்கொள்கின்றனர். 1977-83 இனக்கலவரங்கள் உதாரணங்களாக முன் நிற்கின்றன. ஈழம் உருவாகினால் 10 லட்சம் மக்களின் நிலை என்ன என்ற கேள்விக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர், நாடுகள் பிரியும் போது அந்தந்த நாடுகளில் வாழும் மக்கள் அந்தந்த நாடுகளில் வாழ்வது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியதி என்று பதிலளித்தார். அவ்வாறான ஒரு நிலை உருவாகி மலையக மக்கள் தென்பகுதிகளில் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டால் அந்த மக்களின் நிலை என்ன என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், மலையக மக்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களும் நிலைமை கட்டுமீறும் பட்சத்தில் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான திட்டங்களும் எம்மிடம் உள்ளன. அவ்வாறு இடம்பெயரும் மக்களை வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள காணிகளில் குடியேற்றி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் திட்டங்களும் எம்மிடம் உள்ளன என்றும் குறிப்பிட்டார் என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். இன்றைய நிலையில் மலையக மக்களை வாழ்வாதாரத்துடன் கூடிய திட்டங்களுடன் வடக்கு கிழக்கில் குடியேற்ற தேசிய தலைவர் போன்று உத்தரவாதங்களை வழங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய சக்தி படைத்த நம்பிக்கைக்குரிய தலைமைகள் இருக்கின்றனவா? அதே வேளையில் வடக்கு கிழக்கில் இருந்து இருகரம் நீட்டி அழைக்கும் நல் நெஞ்சங்களின் அழைப்பினை ஏற்று மலையகத்தில் இருந்து தனிப்பட்ட முறையில் வடக்கு கிழக்கில் குடியேற விரும்பும் மலையக மக்களை எவரும் தடுத்து நிறுத்த முன்வரமாட்டார்கள். தென் பகுதிகளில் சிங்களமயமாகும் மலையக தமிழர்கள் காலி, மாத்தறை, தெனியாய போன்ற தென் மாவட்டங்களில் உள்ள மலையக தமிழர்கள் தம்மை பெரும்பான்மை இனத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்ள தொடங்கியுள்ளனர். கணேசன் அப்புகாமி, கந்தசாமி பண்டா என்று அடுத்த சந்ததியினரின் பெயர்கள் மாற்றம் பெறுகின்றன. இதை பற்றி அவர்களிடம் வினவினால் அடுத்த சந்ததியாவது பிரச்சனையின்றி இருக்கும் என்று அப்பாவித்தனமாக கூறி தம்மை சமாதானப்படுத்திக் கொள்ளும் பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு பெரும்பான்மை இனத்தவர்களின் பெயர்களை சூட்டத் தொடங்கியுள்ளனர். அதே வேளையில் தென் பகுதிகளில் போதிய தமிழ் பாடசாலைகள் இல்லாத நிலையில் சிங்கள பாடசாலைகளில் தமது பிள்ளைகளை சேர்த்து சிங்கள மொழியில் கல்வி கற்க வைக்கின்றனர். அதாவது தமது எதிர்கால சந்ததியினரை சிங்கள மயமாக்கம் நோக்கி விரைவாக இழுத்துச் செல்கின்றனர். இந்த மக்களை வடக்கு கிழக்கு நோக்கி புலம்பெயர தூண்டுவது பொருத்தமானதாக இருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இந்த மக்களை வடக்கு கிழக்கில் குடியேறுவது குறித்து முன்மொழிந்ததை இங்கு பதிவிடுதல் பொருந்தும். புலம்பெயர்ந்தவர்களின் காணிகளை கோருவது முறையாகாது. மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றுவதற்கென புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை கோருவது முறையாகாது. அதே வேளையில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள அரச காணிகளில் குடியேற்றுவதாக இருந்தால் கூட அரச கட்டமைப்பு மற்றும் ஆட்சியாளரின் ஒத்துழைப்பு கிடைக்குமா என்பதும் கேள்விக்குரியே. கண்டியர்களின் நில உரிமை இயக்கங்களை வீரியம் பெற வைக்கும். இதற்கும் அப்பால் மலையக காணிகள் கண்டியரின் நிலம் என்று உரிமை கோரும் விடயம் காலம் காலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்ற வேண்டும் என்ற கோஷம் கண்டியர் நில உரிமை இயக்கங்களையும் வீரியம் பெற வைப்பதாக அமைந்துவிடும். சரியான திட்டமிடல் இன்றி தூர நோக்கற்ற நிலையில் முன்வைக்கப்படும் அரசியல் கோஷங்களால் பாதிக்கப்பட போவது மலையக மக்களே. இறுதியில் பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து கைவிடப்பட்ட மக்களாக மலையக மக்களே நிர்கதியான நிலைக்கு தள்ளப்படுவர். மலையகம் காப்போம், வடக்கின் குரல். இதுபோன்ற நடைமுறை பிரச்சனைகள், சிக்கல்களை கருத்தில் எடுத்து
மலேகம் காப்போம் என்ற உறவு கோஷத்துடன் வடக்கில் இருந்து நேசக்கரம் நீட்ட உறவுகள் தயாராக இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன என்பதை இங்கு பதிவு செய்தல் பொருத்தமானது. ஜனாதிபதிக்கு பெரும் பொறுப்புள்ளது. இதற்கு அப்பால் தற்போதைய டிட்வா புயல் அழிவுகள் மலேக மக்களை மாத்திரமல்ல, மலேக பகுதிகளில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவருடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு உணர்த்தியுள்ளது. அனர்த்த பகுதிகள் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நாட்டின் 30% நிலப்பகுதிகளில் 36% மக்கள் வாழ்வதாக இலங்கை அரசின் அனர்த்த முகாமைத்துவ அறிக்கை குறிப்பிடுகிறது. அதேவேளை பதுளை மாவட்டத்தில் 28% மக்கள் தற்போதைய வாழ்விடங்களில் வாழ முடியாதென உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. மொத்தத்தில் சிங்கள மக்களோ, மலையக தமிழ் மக்களோ அல்லது முஸ்லிம் மக்களோ வாழ்கின்ற அவர்களின் வாழ்விடங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்தப்படல் வேண்டும் என்பதை மேற்படி தகவல்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் சிவப்பு எச்சரிக்கையாக விடுத்துள்ளது. அந்த வகையில் அனர்த்த பகுதிகளில் வாழ்கின்ற அனைத்து மக்களினதும் உயிர்களை காப்பாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது. அரசாங்கம் இந்த பொறுப்புகளில் இருந்து இலகுவில் கடந்து போய்விட முடியாது. ஜனாதிபதியின் உறுதிமொழி. டிட்வா புயல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு நுவரெலியாவில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களை சந்தித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு வீடு அமைப்புக்கென காணிகள் இருக்கின்றனவா என்று அதிகாரிகளிடம் வினவிய போது காணிகள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அதனை அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் புதிய வீடுகளுக்கு போக தயாராக இருங்கள் என்று வாக்குறுதியும் நம்பிக்கையும் அளித்துவிட்டு சென்றார். இதே வாக்குறுதியை மலையகத்தில் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கும் வழங்குவதும் அதனை நிறைவு செய்வதும் ஜனாதிபதிக்குள்ள தார்மீக கடமையும் பொறுப்புமாகும். மொத்தத்தில் மலையக மக்களின் இருப்பும் அடையாளமும் அந்த மண்ணுடன் இரண்டர கலந்துள்ளது. மலையக மண்ணில் இருந்து அந்த மக்களை வேருடன் பிடுங்கி இன்னொரு புலம்பெயர்வுக்கு உள்ளாக்குதல் என்பது 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மலையக மக்களை இன சங்காரத்துக்குள்ளாக்குவதாகவே அமையும். அத்துடன் இந்த மக்களை மீண்டும் 2 நூற்றாண்டு கால பழைய நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே யதார்த்தத்தை உணர்ந்து செயற்படுவோம். நன்றி.